வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பூரி. இந்த பூரினா பர்டிகுலர் கோதுமை மாவை வச்சு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து இந்த ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த கேழ்வரகு மாவு டேரெக்டாக நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது மாவு உருட்ட முடியாது, ஏன்னா உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதில் அந்த பைண்டிங் ஏஜென்ட் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து இதில் கோதுமை மாவு போட்டிருப்போம். அதில் ரவையும் போடுறோம். இந்த ரவை எதுக்காக யூஸ் பண்ணுன்னா கொஞ்சம் முறுமுன்னு நல்லா அப்படி நிற்கும். அது புஷ்ஷுன்னு வந்த பிறகு அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரதுக்காக ரவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய விஷயம் வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ண சொல்லி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதோட பூரி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ராகி பூரிக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப்பு, கோதுமை 1 கப்பு, ரவை 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட். இதாங்க ராகி பூரிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ராகி மாவு 1 கப் எடுத்துருக்கோம். அதே குவான்டிட்டி அளவு கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு இருந்தால் தான் இந்த ராகி மாவு மிக்ஸ் பண்ணி மாவு உருட்டுறதுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிருக்கோம். இந்த ரவை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த பூரி ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு நல்ல புஷ்ஷுன்னு இருக்கிறதுக்காக நம்ம ரவை யூஸ் பண்ணுறோம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் சமைக்கும் போது இந்த பொருள்லாம் எதுக்காக யூஸ் பண்ண சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையானக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எப்போவுமே வீட்டில் பூரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக என்ன, அந்த மாவு வந்து நீங்கள் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வராது. சரிங்களா? அதனால் டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் தேய்ச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து இந்த மாவு டைட்டாக பேசுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாவு வந்து 2-3 வாட்டி அழுத்தி மாவு இந்த மாதிரி பிசைங்க. அதாவது நல்லா மாலிஷ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த மாவு உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் ரவுண்டாக எடுத்துக்கங்க. நீங்கள் பூரி வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது கடாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் எடுத்துக்கலாம். அதாவது பெரிய கடாய் இருந்ததுன்னா கொஞ்சம் உள்ளங்கையோட பெரிய சைஸாக நீங்கள் வந்து மாவு எடுத்து தேய்ச்சி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப கடாய், சின்ன கடாய், குட்டி கடாயாக இருந்ததுன்னா, குழி கடாய் குட்டியாக இருந்ததுன்னா அப்போது அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. பூரி ஃப்ரை பண்ணும்போது இவ்வளோ இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் ரவுண்டாக நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்படி வீட்டில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் கிச்சனில் என்ன பண்ணுவீங்க, சப்பாத்தி கட்டில் உருட்டி கட் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேடாவை கொஞ்சோண்டு ராகி மாவு போட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிக்கிறோம். தேய்க்கும் போது பர்டிகுலராக ரொம்ப திக்காக கூடாது, ரொம்ப மெலிசாக கூடாது.
எதுக்காக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் பூரி வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வந்து எண்ணெய் பிடிக்கும், அதே டைமில் நல்ல புஷ்ஷுன்னு வராது திக்காக இருந்தால். இதுவே மெலிசாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன ஆகுனா சீக்கிரமாக வந்து புஷ்ஷுனாய் அதுக்கப்புறம் சப்புன்னு ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து ரவுண்டான ஷேப்பில் வேணும்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மாவு போட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக வந்து எண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வைப்பாங்க. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டுனா இதுக்கப்புறம் எண்ணெய் சூடான இதில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது உப்போம், அதுக்கப்புறம் எண்ணெயை மேலே தெளித்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டுனா ஒரு சூப்பரான பூரி ரெடி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பூரி வீட்டில் பண்ண முடியுமாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஹோட்டலில் போனால் தான் இந்த மாதிரி பூரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் கோதுமை வச்சு பண்ணியிருப்பீங்க, ஆனால் ராகி மாவு வச்சு பூரி நீங்கள் வீட்டில் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் குழந்தை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புசுன்னு வரதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பூரி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 4 நம்பர், தக்காளி 1 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட், ஆயில் ஃபார் குக்கிங். இப்போது இந்த பூரி மசாலா பண்ணுறதுக்கு நம்ம தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கு பிறகு இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் பாருங்கள் 1/2 கட் பண்ணி இந்த மாதிரி தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க அதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ தான் இந்த பூரி மசாலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 30% அளவுக்கு வதக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ரொம்ப பெருசாக போடணும்னா முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து பிடிக்காது. அதனால தான் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதங்கிருக்கணும். திருப்பி சொல்கிறேன், 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சில்லி பவுடர் வீட்டில் நிறைய பேர் போட மாட்டீங்க, ஆனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுங்க. சிறிதளவு மட்டும் போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். அதிகமாக போட்டால் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறும். இப்போது இந்த சில்லி பவுடர் மஞ்சத்தூள் போட்ட பிறகு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் அந்த வெங்காயம் என்ன ஆகிடுன்னா நல்லா வெந்துடும். அதே டைமில் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தாளிப்பு இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பாயில் பண்ணு சொல்கிறேன். இதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா கையில் பிசைஞ்சு போடுங்க. ரொம்ப பெருசாக கூடாது. இந்த மாதிரி ஒரு 80% அளவுக்கு நல்லா கையிலே மேஷ் பண்ணி போடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த மசாலா தண்ணி இருக்குல்ல, அந்த மசாலா தண்ணியோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு 1-2 உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணலாம். அப்படி கரண்டிலே மேஷ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான பூரி மசாலா ரெடி. இந்த இடத்துல எதுக்காக தக்காளி போட்டிருக்கேன்னா காரணம் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அந்த கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, லைட்டாக அந்த புளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்புனா சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக தெரியாது, ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடில் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டாக புஷ்ஷுன்னு பூரி ரெடி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதே டைமில் இந்த பூரி மசாலா கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராகி பூரியும் இந்த பூரி மசாலா கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பூரினவே கோதுமை மாவு வச்சு பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த ராகி மாவும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா பர்டிகுலர் ரெசிபி என்ன பண்ணணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. டெஃபினட்டாக நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிபி பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாபா, டேக் கேர்.